அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியிலிருந்து ஓஎம்ஆரில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நம்ம வந்து எக்ஸாம் முடித்தோடனேயுமே வந்து 200 கேள்வியுமே வந்து ஏ எவ்வளவு போட்டிருக்கிறோம், பி எவ்வளவு போட்டிருக்கிறோம், சி எவ்வளவு, டி எவ்வளவு, இ எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி அதை வந்து கீழே எழுதுவோம். ஸோ அதை வந்து இப்போ எடுத்துட்டாங்க. அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விக்கு வந்து விடை அளிச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே ஆம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஷேட் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா இல்லைங்கிற ஷேட் பண்ணிட்டு கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நாட் ஷேட், அதாவது ஷேட் பண்ணாமல் விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே டோட்டல் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், இடது கைவிரல் ரேகை வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஓஎம்ஆரினுடைய லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே நேமு எல்லாமே வந்து எப்பவும் போல் பிரிண்ட் ஆகி வந்துடும். நேமு, ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு, எக்ஸாம் சென்டர் நேமு எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி வந்துடுது, டேட்டு எல்லாமே. ஸோ இங்கே வந்து வினாத்தாள் குறியீட்டு எண், தொகுப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சிரமமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்வருடைய கையொப்பம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழிக்கு டெக்ளரேஷன் கொடுத்துட்டு தேர்வர் கையொப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் நம்ம வந்து தேர்வர்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்விஜிலேட்டருடைய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, ஓஎம்ஆரினுடைய பேக் சைடில் மட்டும் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்விஜிலேட்டருடைய இது. அடுத்தது இங்கே ஃப்ரண்ட் பேஜில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சரு, அதே மாதிரி அவங்க வந்து தம்பு இம்ப்ரெஷனு, இது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா, வச்சுருக்கிறாங்களா, ஷேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணி அவங்க வந்து எஸ்னா எஸ்ஸு, நோனா நோ அப்படிங்கிறத ஷேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் போல் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பிளாக் பென் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரெசண்ட்டு, ஆப்சண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் ஷேட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து முடிச்சிடணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஷேட் பண்ணுறதுக்கு, கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த டைம் வந்து கொடுக்கப்படாது, 3 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இது எல்லாமே வந்து பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாம் எழுதுகிற நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தவங்களாக இருக்கட்டும், பெரிய தலைவலி என்னென்னா இந்த கவுண்ட் பண்ணி போடுறது தான். இந்த கவுண்ட் பண்ணி போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கடைசி நேரம் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ இப்போ மாற்றிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து தேர்வர்களுக்கு வந்து மிக எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த முறை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது தான். இந்த 2018, 19 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து இருந்தது தான். 2021 காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎம்ஆரில் இந்த கவுண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி போட்டாங்க. அந்த முறைகேடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு குரூப் 4ல். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த முறை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து அதை நீக்கிட்டு பழைய முறை தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து தம்பு இம்ப்ரெஷன் மட்டும்தான் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி இருந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு இது. ஸோ அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் சீட் வந்து எப்போ இருந்து நடைமுறைக்கு வருது, அதாவது எப்போ இருந்து இதை வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜூன் 13 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 1 எக்ஸாமினுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ இருந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இனி வர்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த ஓஎம்ஆர் தான் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க.